சார் வணக்கம் சார். வணக்கம். பட்ஜெட் நீங்க எப்படி பார்க்குறீங்க? பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த காலகட்டத்தில் போடப்பட்ட ஒரு பட்ஜெட். இந்த ஆட்சி பதவியேற்ற பிறகு நடக்கின்ற முதல் முழு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் பார்க்கிறோம். இந்த 10 ஆண்டு காலமாக பார்த்தீங்கனால் மக்கள் சொல்லனா துயரத்தில் ஆக்கப்பட்டிருக்காங்க. வேலையின்மை என்பது அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக படித்த இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வேலையின்மை அதிகரிச்சிருக்கிறதுங்கிறது புள்ளிவிவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. விலைவாசி அதிகமாக இருக்கிறது. மத்தியதர வர்க்கம், குறிப்பாக மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி அவர்களுடைய அன்றாட தேவைகளுக்காக கடன் வாங்கித்தான் அவர்களுடைய குடும்பத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. ஆர்பிஐ அறிக்கை என்ன சொல்கிறது என்றால் 30% மிடில் கிளாஸ், 30 கோடி மிடில் கிளாஸ் தன்னுடைய அன்றாட தேவைகளுக்காக கடன் வாங்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியான ஒரு காலச்சூழலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு போடப்பட்ட பட்ஜெட்டில் என்பது வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கோ விலைவாசியை குறைப்பதற்கோ எந்த விதமான முயற்சியும் செய்யவில்லை என்பது பார்க்கின்றோம். இதில் ஒரே ஒரு விஷயம் மிக பிரபலமாக பேசப்படுகிறது, எல்லாராலும் சிலரால் கொண்டாடப்படுகின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வருமான வரியில் அளிக்கப்பட்டிருக்க சலுகை 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி இல்லை என்று சொல்வது என்பது அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக எல்லாரும் பார்க்கிறார்கள். அதிலும் கூட என்ன சொன்னார்கள் என்றால், புதிய வரி கொள்கையை பக்கம் எல்லாரையும் தள்ளிவிடுவதற்கான ஏற்பாடு தான். இதனால் 2 வரி கொள்கை இருக்கிறது. ஒன்று ஓல்டு ரெஜிம் என்று சொல்வார்கள், பழைய திட்டம் என்பது. இன்னொன்று புதிய திட்டம் என்பது. இந்த பழைய திட்டத்தில் என்பது வரி என்பது கூடுதலாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பழைய திட்டத்தில் ஆப்ட் பண்ணிங்கன்னா வரி கூடுதலாக நீங்கள் கட்டணும். புதிய திட்டத்தில் வரி அதனால் குறைச்சி எல்லாரையும் பழைய திட்டத்திலிருந்து தூக்கி புதிய திட்டத்தில் போடுவதற்கான ஏற்பாடு அது. ஏன் அது பழைய திட்டத்திலிருந்து புதிய திட்டத்தில் போடுகிறார்கள் என்று சொன்னால், பழைய திட்டத்தில் சில அறிவிப்புகள், சில சலுகைகள் என்பது இருக்கிறது. எக்ஸம்ஷன்ஸ் என்று சொல்வார்கள். 80C 80DD இதெல்லாம் எக்ஸம்ஷன் என்று சொல்வார்கள். அதெல்லாம் என்னென்றால், எல்ஐசிக்கான ப்ரீமியத்தை கட்டினீங்கன்னா, ஒரு பிஎஃப்க்கான சேவிங்ஸ் போட்டிங்கன்னா, என்பிஎஸ்க்கான சேவிங்ஸ் போட்டிங்கன்னா, பென்ஷன் ஸ்கீமுக்காக சேவிங் போட்டிங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு வரியிலிருந்து விலக்களிக்கப்படும். அப்படியான விலக்குகள் எதுவுமே புதிய வரி திட்டத்தில், வரி கொள்கையில் இல்லை, நியூ ரெஜிமில் இல்லை. அப்போ பழைய ரெஜிமில் சில பேர் சேமிப்பு உள்ளவர்கள், பழக்கம் உள்ளவர்கள் பழைய ரெஜிமில் தொடர்றாங்க. இன்னமும் ஒரு 35% மக்கள் இன்னும் பழைய ரெஜிமில் தான் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஒரே ஸ்ட்ரோக்கில் தூக்கி புதிய ரெஜிமில் போடுவதற்காகத்தான் இந்த ஒரே அறிவிப்பாக, மாஸ்டர் அறிவிப்பாக 12 லட்சம் என்பது கொண்டு வந்திருக்காங்க. அப்படி வர்ற பட்சத்தில் என்ன ஆகும் என்று சொன்னால், இனிமேல் யாரும் பழைய ரெஜிமில் இருக்க மாட்டாங்க, எல்லாமே புது ரெஜிமுக்கு சுவிட்ச் ஓவர் ஆவாங்க. இதான் அரசாங்கத்திற்கு இப்போதைக்கு உடனடி தேவையாக பார்க்கிறார்கள். அப்போ சேமிப்பு என்பது அறவே இல்லாமல் போகும் என்பது பார்க்கிறோம் நம்ம. அப்போ எல்லாரும் சேமிப்பு என்பது இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் போடுவது என்பது தான் நடக்குமே தவிர, இனிமேல் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்ஐசியில் போடலாம், நம்ம பிஎஃப்ல சேர்க்கலாம், அப்படிலாம் யாருமே யோசிக்க போகிறதில்ல. எல்லாருமே லாங் டேர்ம் இதுவாக தான் போகிறோம். அதே போல் வீடு வாங்குவது கூட பண்ணிங்கன்னா, பழைய திட்டத்தில் வீட்டுக்கான கடனுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் வரிக்கு எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். இப்போ இந்த புதிய திட்டத்தில் அதெல்லாம் இல்லை. அப்போ என்னென்னா, ஒட்டுமொத்தமாக வீடு வாங்குவது, சேமிப்பு என்பது ஒரு அசட்ஸாக, ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்காக, நம்ம ஃப்யூச்சர் பாதுகாப்புக்காக சேர்த்து வைக்கக்கூடிய அம்சம் என்பது இனிமேல் இருக்காது என்பது தான் இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ பழைய வரி ரெஜிம் என்பது முழுமையாக க்ளோஸ் பண்ணப்படும். புதிய வரி ரெஜிம் நோக்கி எல்லாரும் போகிறாங்க. இன்னும் ஒரு வாரம் கழித்து சில அறிவிப்புகள் வெளியிட போவதாக சொல்லியிருக்காங்க. அந்த இன்கம் டேக்ஸ் சம்பந்தமாக அது என்ன அறிவிப்பு, என்ன மாதிரி குண்டு போட போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அது வர வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். அது இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் என்பது இன்றைக்கி மிகப்பெரிய அளவிலே எஜுகேஷனுக்காக, கல்விக்கான ஒதுக்கப்பட்ட நிதி என்பது பட்ஜெட்டில் போன ஆண்டு ஒதுக்கிய நிதியை விட குறைவாக நிதிக்கிறாங்க. ரூரல் கிராமப்புற திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது போன ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, எல்லா திட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமான திட்டங்கள் எல்லாம் குறைச்சிருக்காங்க. ஜல் ஜீவன் மிஷன் என்று சொல்லக்கூடார்கள், எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குற திட்டம் என்பது. அதுக்கு போனாடி 26,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த வாட்டி 2,600 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. என்ன காரணம் என்றால், இனிமேல் அந்த திட்டம் என்பது, அந்த திட்டம் எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கார்பரேஷனில், அந்த பஞ்சாயத்தில், அந்த முனிசிபலில் உங்கள் வீட்டுக்கு தண்ணி குழாய் கொடுக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த தண்ணிக்கான டேக்ஸை இனிமேல் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். அப்போ கிராமங்களில் இது வரைக்கும் டேக்ஸ் கட்டினது கிடையாது. கிராமங்களில் வரைக்கும் தண்ணிக்கு வரி என்பது அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதனால் அரசு என்ன சொல்கிறது என்றால், அந்த ஜல் ஜீவன் மிஷன் ஸ்கீம் மூலமாக எல்லாரும் வரியை கட்ட வேண்டும், தண்ணிக்கும் வரி கட்ட வேண்டும் என்பதுதான் திட்டத்தோட நோக்கம். அதுக்காக தான் முதல்ல செலவு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவது என்று முடிவு பண்ணியிருக்காரு. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் என்பது சாமானிய மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்போ, சாமானிய மக்களை மேம்படுத்துவதற்கோ எந்த விதமான முன்னேற்ற அறிவிப்புகளும் இதில் இல்லை என்று பார்க்கின்றோம். பிரதமர் கூட பேசினார். லக்ஷ்மி கடவுள் எல்லாருக்கும் ஏழை மக்களுக்கும் மத்தியதர மக்களுக்கும் அருள் பாவிக்கிட்டோம்னு சொன்னார். ஆனால் என்ன அருள் அவங்க கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு அருளும் கொடுக்கல. இந்த திட்டத்தில் கடன் தான் அதிகமாக போகுது, மக்களுடைய கடன் தான் அதிகமாக இருப்பது என்பதை பார்க்குறோம் நம்ம. ஒட்டுமொத்தத்தில் இந்த பட்ஜெட் என்பது சாமானிய மக்களுக்கு எந்த விதத்திலும்
பலனளிக்காத பட்ஜெட் என்பதை தான் நம்ம பார்க்குறோம் நம்ம. இப்போ இந்த பட்ஜெட்டில் இப்போ அதிக அளவில் பேசப்படுறது வந்து இந்த காப்பீட்டு துறை அது சம்மந்தமாக பேசப்படுது. இது அந்நிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு 74% இருந்து இப்போ 100% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்நிய நேரடி மூலதனம் என்பது இன்சூரன்ஸ் துறையில் 1999 2000 ஐஆர்டிஏ சட்டம் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு இன்சூரன்ஸ் துறையோட கதவுகள் என்பது தனியார் கம்பெனிகளுக்கும் அந்நிய நேரடி மூலதனத்துக்கும் திறந்து விடப்பட்டது. அன்றைக்கி என்ன சொன்னார்கள் என்றால், மொத்த மூலதனத்தில் ஒரு தனியார் கம்பெனி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா மொத்த மூலதனத்தில் 26% வெளிநாடுகள்லேருந்து வர வச்சுக்கலாம், மீதி 74% அவங்க தான் போடணும் அப்படின்னாங்க. அது 26லேருந்து 49% உயர்த்தப்பட்டது 2015. 2021 அது 74% உயர்த்தப்பட்டது. இப்போ 100% உயர்த்தப்பட்டது. என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், எந்த காலகட்டத்தில் இது உயர்த்தப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 74% உயர்த்தப்பட்ட பிறகு கூட பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கின்ற 45 தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்குது. எல்ஐசியும் ஜெனரல் இன்சூரன்ஸும் சேர்த்து ஒரு 4, லைஃபும் ஜெனரலும் சேர்த்து ஒரு 45 கம்பெனி இருக்குது. இந்த 45 கம்பெனியில் அந்நிய நேரடி மூலதனம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 74% வரைக்கும் வரலான்னு சொல்லிட்டீங்க. ஆனால் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாக 30% தான் வந்திருக்கு. அப்போ அந்நிய நேரடி மூலதனம் இந்தியாவில் வருவதற்கு ஒன்றும் பெரிய விருப்பம்லாம் தெரிவிக்கல. ஆனால் இவங்க போயிட்டு இங்கே சிவப்பு கம்பில் வச்சு வர வைக்கிறாங்க. ஏன் வர வைக்கிறாங்கன்ற கேள்வி தான் நம்ம கேட்குறோம். வருவாங்களாங்கிற கேள்வியும் இருக்குது. ரெண்டு விஷயம் இருக்குல்ல. ஒன்று, 30% தான் ஏன் வந்திருக்காங்க, ஏன் அதிகமாக வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான நோக்கம் என்னம்னா, 74% நீங்கள் கொடுத்தாலும் கூட அதில் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்று சொல்லுவாங்க, இயக்குனர் குழுவில் 5 இந்தியர்கள் இருக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு இருந்தது. அப்போ 5 இந்தியர்களை வைத்துக்கொண்டு நான் எதுக்கு முதலீடு செய்யணும்னு சொல்லிட்டு அந்நிய நேரடி மூலதனம் யோசிச்சாங்க. அதனால் அவங்க உள்ளே வரல. ரெண்டாவது, முக்கியமான பதவிகள் சிஇஓ, சிஓஓ, சிஎஃப்ஓ என்று சொல்லக்கூடிய சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர், இதெல்லாம் வந்து இந்தியர்கள் இருக்கணும்னு சொன்னாங்க. இப்போது 100% வந்துட்டு அந்த ரெகுலேஷன்லாம் இருக்காது. அங்கே வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்கள் மூலதனத்தோடு சேர்த்து ஆட்களையும் கொண்டு வருவாங்க. அவங்கள வச்சே நிர்வகிக்கணும்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு டேரக்டர்ஸ் உட்பட அவங்களே வரணும்னு பார்ப்பாங்க. அப்போ அதனால் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு பார்க்குறோம். ரெண்டாவது என்ன பார்க்குறோம்னா, இன்றைக்கி இந்தியாவில் வந்து உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு என்னென்னா, அவருடைய எல்லைகளை மூடிட்டார். இன்றைக்கி அமெரிக்காவோட எல்லைகள்லாம் மூடப்பட்டு டாலர் வந்து இன்றைக்கி வலுவாக போயிட்டே இருக்குது. இன்றைக்கி அப்படி டாலர் வலுவாக இருக்கின்ற ஒரு நாடாக அமெரிக்கா திகழ்ந்து கொண்டிருக்கும் போது, டாலருக்கு பெரிய மரியாதை கூடிக்கொண்டிருக்கும் போது, டாலரோட மதிப்பு உயர்ந்து கொண்டிருக்கின்ற போது ஏன் இந்தியாவுக்கு வரப்போகிறார்கள் என்ற கேள்வியும் இருக்குது. அப்போது இதெல்லாம் இருக்கும்போது கூட 100% ஏன் வர வைக்கிறார்கள் என்று சொன்னால், நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஐஆர்டிஏ உடைய சேர்மன், ரெகுலேட்டராக இருக்க வேண்டியவர், ஆர்பிஐ உடைய சேர்மன் இருக்கார். அதே போல் ஐஆர்டிஏக்கு, அது பேங்க்கை கண்ட்ரோல் பண்ணுறது ஆர்பிஐ, இன்சூரன்ஸ் கம்பெனிகளை கட்டுப்படுத்துவது ஐஆர்டிஏ. இதனுடைய சேர்மன் இன்றைக்கி தெபாசிஸ் பாண்டா என்று சொல்லக்கூடிய மார்ச் மாதம் ரிட்டையர் ஆகிறார். அவர் வெளிநாடுகளுக்கு சென்று மூலதனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு ரோட் ஷோ நடத்துகிறாருன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அவர் போக வேண்டும் என்ற கேள்வி நம்ம கேட்குறோம். அப்போது இது ஒட்டுமொத்தமாக அந்நிய நேரடி மூலதனத்தை ஈர்ப்பதில் வெறும் 26% கூட வரதில்லை, ஒரு 200-300 கோடி கூட வர்றதில்ல. ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறார்கள்? இப்போ அந்நிய நேரடி மூலதனத்திற்காக இந்திய நாட்டு கதவுகளை ஏன் திறந்து விட போகிறார்கள்? இப்போ நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ்னு அமெரிக்காவில் ஒரு மாகாணம் இருக்குது. அந்த மாகாணத்தில் காட்டு தீ பரவுச்சு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது பரவறதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, காட்டு தீ வருவதற்கான சாத்தியக்கூறுன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கின்ற 4.5 லட்சம் இன்சூரன்ஸ் பாலிசிஸை, வீட்டுக்கான இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. வீடு நெருப்பு பிடிச்சா வீட்டுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு 4.5 லட்சம் இன்சூரன்ஸ் பாலிசியை கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் சேர்ந்து, தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள், காட்டு தீ வரப்போகுதுன்னு சொன்னேன். அப்போ அங்கே இருக்கின்ற மக்கள் வீடியும் போய் இன்சூரன்ஸும் கிடைக்காம நடுத்தரவில் நிற்கிறாங்க. இப்போ தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுடைய உலகம் முழுவதும் அனுபவம் இப்படி இருக்கும்போது, அவர்களின் 100% இந்தியாவிற்கு கொண்டு வந்து விட்டினா, அவங்க நாட்டிலேயே மக்களை பாதுகாக்கலை, அவனை கொண்டு வந்து இந்தியா நாட்டு மக்களை பாதுகான்னு சொன்னால் எப்படி முடியும்? சாத்தியம் இருக்குன்னு சொல்கிறதால தான் இந்த எஃப்டிஐ என்பது 100% உயர்த்தினால் இன்சூரன்ஸ் ஊழியர்களும் அதிகாரிகளும் 1 மணி நேர வேலை நிறுத்தத்திற்கு போவதற்கு ஏற்கனவே அறைகோல் விடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சட்டம், இந்த ஃபைனான்ஸ் பில் பாஸ் ஆகும்போது நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற வகையில் ஒரு 1 மணி நேர வேலை நிறுத்தத்தை எல்ஐசி ஊழியர்களும் ஜிஐசி ஊழியர்களும் செய்வார்கள் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார்.